பார்த்தாங்க அந்த ஊருக்காரங்க, சொன்னாங்க, யோ மரியாதையை எங்க பொண்ணை விட்டுட்டு போனாங்க. அவர் அப்படியே நடிச்சாராமா சிவபெருமான். ஐயா ஏற்பகையாரே, நீ கொடுத்த தானத்தை இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னாராமா. இவர் பார்த்தாரு, எல்லாம் மரியாதையா போங்க. போக மாட்டோம்னாங்க. சொந்த பந்தம், மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டு இந்த மனைவியை நீ கூட்டிட்டு முன்னாடி போங்கய்யா, நான் வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போக இவர் பின்னாடியே போய் நம்ம திருச்சாய்க்காடு அந்த ஊர் எல்லா வரைக்கும் விட்டாராமா. இப்ப இந்த சாய்க்காடு அவரோட ஊராமா, சிவபெருமானோட ஊராமா. அங்க வந்த உடனே சிவபெருமான் சொன்னாராமா, இனிமே எனக்கு பயம் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னாராமா. அது சொன்ன உடனே திரும்பி பார்க்காம போனாராமா ஏற்பகையார். நல்லா கவனிக்க, மனைவி எத்தகைய மனைவி? காதல் மனைவி. கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்க்கலையாமா. இந்த பாயிண்ட் சிவபெருமானுக்கு பிடிச்சி போச்சாமா. என்ன மனுஷையா இவன், நம்ம தான் சொல்றேன், ஒரு பேனாவை கொடுத்துட்டா கூட கடைசியா ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு தரட்டுங்களா. ஆனா பொண்டாட்டி கொடுத்துட்டு அவன் மாட்டவன் போறானே, காதல் மணியை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறானே அப்படின்னு பார்த்தாராமா. இதுதான் கரெக்டான இடம், உனக்கு புத்தி கொடுத்துடலான்னு நினைச்சாராமா. நல்லா பாருங்க, நம்ம எல்லாரையும் காப்பாத்துறது சிவபெருமான். நல்லா கவனிங்க, உலக வரலாற்றிலேயே ஞான புராணங்கள்லேயே என் அறிவு கெட்டி சிவபெருமான் உதவி கேட்ட ஒரே ஆளு இயற்பகை நாயனார் தான். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம் ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறை ஓளிட்டு மாள் அயன் தேட நின்றான். சுவாமி காப்பாத்து, ஓலம்னா காப்பாத்துன்னு அர்த்தம். இயற்பகை முனிவா காப்பாத்து, ஓடிவா சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து, வா வா வான்னு கத்துனாராமா. உன்ன மாதிரி ஒரு அன்பனை நான் பார்த்ததே இல்லை, காப்பாத்து அப்படின்னு சொன்னாராமா. இயற்பகையார் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஆனா இன்னும் சொந்தக்காரன் யாரும் 4 பேர் உயிரோடு இருப்பான்னாட்டு இருக்குது பாருங்க. எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டாரு. இவர் நினைக்கிறாரு, இன்னும் 4 பேர் யாரோ உயிரோடு இருக்கிறாங்க, போய் அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க, போய் காப்பாற்றுவோம்னு சொல்லி வேக வேகமா ஓடி வந்தாராமா. திரும்புவோம் வந்து பார்த்தா ஊர் எல்லையில, திருச்சாய்க்காட்டு எல்லையில பொண்டாட்டி மட்டும் நிற்கிறாங்க. சிவபெருமான காணோம். நடுங்கி போயிட்டாராமா. ஐயோ யாரோ வந்து யாரோ அடிச்சு கிடிச்சு போட்டாங்களோ என்னாச்சோ அப்படி சுத்தி முத்தி தேடினாராமா. அப்படின்னு வானத்தை சிவபெருமான் அம்மையப்பராக காட்சி கொடுத்தாராம். நல்லா கவனிங்க, வரும்போது தனியாளா வந்தாரு. இப்ப எப்படி இருக்கிறாராமா? பொன் திகழ் வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்ன, தன் துணையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார். நல்ல அம்மையப்பராக ரிஷபாரூடனராக சாமி காட்சி கொடுத்தாராமா. இயற்பகையார் பார்த்தார், விழுந்து கும்பிட்டார், வணங்கி மகிழ்ந்தார். இந்த 2 பேரை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமானே நம்முடைய இயற்பகை நாயனாரையும் அவர் மனைவியாரையும் தன்னோடு கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னா இயற்பகையாருடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்ல முடியும்?